அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஐஎன்வெல் ரெசிபீஸ். இன்றைக்கி வீடியோ ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா ஒன்று தான். இது நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா சேல் பண்ணிக்கொள்ளவும் மேலும் அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்களோட ஹஜ் பெருநாளைக்கு கூட உங்களுக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புடின் ஒன்று தான். அதோடு இது வட்டலாப்பம் மாதிரியும் இருக்கும். வட்டலாப்பம் எப்படி நாங்கள் செய்கிறோமோ அந்த சாக்லேட் வட்டலாப்பம் செய்கிற மாதிரியே தான். மூணு இன்க்ரீடியண்ட்டை வச்சு சூப்பராகவே எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும், லேசாக செஞ்சு கொள்ளையிலும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இதுக்கு ஃப்ரிட்ஜ் எல்லாம் வேணும்ட்டு அவசியமே இல்லை. ஃப்ரிட்ஜ் இல்லாமல் உங்களுக்கு கூல் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு இது ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் இருக்கே. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அவனில் போட்டும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும். அந்த மாதிரி லேஸாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று தான். ஏன்னா நாங்கள் இது ஃபொயில் கப்பில், இந்த மாதிரி ஃபொயில் கப்பில் நாங்கள் செய்கிறதுனால எங்களுக்கு அவனில் ட்ரேயில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இது ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கொள்ளவும் மேலும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நார்மலாக ஒரு சட்டியில் தண்ணியை ஊற்றி அந்த மாதிரி எங்களுக்கு இது ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கொள்ளவும் மேலும். அது உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சு கொள்ளையிலும். ஃப்ரிட்ஜில் வைக்க வேணும்னு அவசியம் இல்லை. இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு லார்ஜ் பவுல் எடுத்திருக்கிறேன். இதில் நாங்கள் முட்டை எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு 6 முட்டை நான் சேர்த்துக்கொள்கிறேன். எப்பயும் போல் இந்த ரெசிபியோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கிறேன். அது பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. இந்த புடின் ரெசிபியை நாங்கள் ஃபொயில் கப்ஸில் தான் செய்ய போகிறோம். அந்த ஃபொயில் கப்ஸில் நீங்கள் எக் அளவு எடுக்க போக்கல 1 கப்புக்கு 1 எக் அந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்டை செஞ்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் ஒரு 15 கப்ஸ் நாங்கள் செய்கிறோன்னு சொன்னால் 15 கப்ஸ்க்கு 15 எக்ஸ் தேவைப்படும். அந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்டை வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே செஞ்சு கொள்ளையிலும். எல்லா எக்ஸையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸை சேர்த்து இந்த மாதிரி நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பபிள்ஸ் வர அளவுக்கு விஸ்க் பண்ண போதும். கூட நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சுக்கொள்ள போகிறேன்டா உங்களுக்கு எக்ஸ் கூட எடுக்க வரும். அப்போ இந்த மாதிரி கையால் விஸ்க் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லாட்டி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பபிள்ஸ் வர அளவுக்கு பீட் பண்ணி ஒரு ஓரமாக அதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ எங்களுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் தான் தேவைப்படும். நாங்கள் இதுக்கு சுகர் ஆட் பண்ணுற இல்லை, நாங்கள் இதுக்கு மில்க் சாக்லேட் தான் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு மில்க் இல்லாட்டி டார்க் சாக்லேட் சேர்த்துக்கொள்ளையிலும். நான் இன்றைக்கி மில்க் சாக்லேட் தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ மில்க் சாக்லேட்டை நாங்கள் டபுள் பாயில் பண்ணிக்கொள்ள வேணும். இதை நல்லா மெல்ட் பண்ணிக்கொள்ள வேணும். அதோட பட்டர் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இல்லாட்டி மெடோவில் எது வேணும்னாலும் எடுத்துக்கொள்ளணும். இப்போ இதில் பட்டரையும் சேர்த்துட்டு நாங்கள் இதை நல்லா மெல்ட் பண்ணிக்கொள்ள வேணும். மெல்ட் பண்ண போக்குள்ள நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு குயிக்காகவே சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கொள்ள வேணும் அப்படின்னா நீங்கள் சில்வர் பவுல் யூஸ் பண்ணுங்கள். சில்வர் பவுலுக்கு ஹீட் நல்லாவே இருக்கும், ஹீட் நல்லாவே தாங்கும். அதனால் சுருக்காகவே எங்களுக்கு இதை குயிக்காக மெல்ட் பண்ணிக்கொள்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் சில்வர் யூஸ் பண்ணுங்கள். கேக்ஸ், புடின்ஸ் எல்லாத்துக்குமே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு சாக்லேட் மெல்ட் பண்ண வேண்டி இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சில்வர் வெசல் யூஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வேலை குயிக்காகவே முடிஞ்சிடும். இதை நீங்கள் டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் எப்பயுமே. வட்டலாப்பம் செய்கிறதுக்கும் இந்த புடின் செய்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வட்டலாப்பத்துக்கு ஜக்ரி சேர்ப்போம். ஜக்ரி இதுக்கு சேர்க்க தேவையில்லை. இதுக்கு நாங்கள் அதுக்கு பதிலாக பட்டர் சேர்க்குறோம். பட்டர் சேர்த்தோன்னே நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் கட்டாயம் செஞ்சு பாருங்கள் இதை. இந்த புடின் ரெசிபிக்கு நாங்கள் 3 மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் சேர்க்குறோம். எக், பட்டர் அண்ட் சாக்லேட். இது 3 தான் எங்களுக்கு தேவை. இது 3மே இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஈஸியாகவே செஞ்சு கொள்ளையிலும். பாருங்கள், நல்ல டெக்ஸ்டரில், நல்ல சில்கியான டெக்ஸ்டரில் எங்களுக்கு சாக்லேட்டும் பட்டரும் நல்லாவே நாங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் இது நல்லா சூடாக இருக்கும், அது லேசாக ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு தான் நாங்கள் ஏற்கனவே பீட் பண்ணி வச்ச எக்கில் நாங்கள் இது சேர்க்குறேன். சேர்த்துட்டு எக்கோட சாக்லேட் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கொள்ள வேணும். ஒரு 5 மினிட்ஸ் பீட் பண்ணால் போதும். இது மிக்ஸ் பண்ணிக்கொள்ள தான் எங்களுக்கு வேணும். அதனால இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் விஸ்கால செய்யலும் நிறைய செய்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கையும் வலிக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் நிறைய செய்கிறதா இருந்தால் நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். பாருங்கள், நான் பீட் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த ஃபொயில் கப்பில் தான் நான் இது எல்லாத்தையும் ஊற்றிட்டு ஸ்டீம் பண்ணிக்கொள்ள போகிறேன். இந்த ஃபொயில் கப் பார்த்திங்கன்னா 1 டே கப் தான். இதுக்கு லிட்டும் வருது, பார்த்திங்கன்னா தெரியும். அது பிளாஸ்டிக்கில் தான் வருது. இது எங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் உங்களுக்கு இது மிச்சமாக நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு இது கேக் ஷாப்பில் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த கப் எடுத்துக்கொள்ளையிலும். இதில் பாக்ஸும் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ சைஸஸ் பார்த்து எடுத்துக்கொள்ளையிலும்.
இப்போ இதில் ஊற்றுற நேரம் எக் மிக்சர்னால இது வந்து நல்லாவே பொங்கி வர்றதுக்கான சான்ஸ் கூடயா இருக்கு. அதனால நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க. நான் வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் எந்த அளவுக்கு மாதிரி ஊற்றினா நல்லம் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாகவுமே பொங்குற மாதிரி ஆவிரும் நாங்கள் இது ஸ்டீம் பண்ணக்குள்ள. அதனால் பார்த்து கவனமாக அதை மட்டும் பார்த்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அப்போ எங்களுக்கு ஸ்டீம் பண்ணக்குள்ள வெளியிலலாம் கொட்டாமல் நல்லாவே பர்ஃபெக்டாகவே வரும். இந்த புடினுக்கு நான் தந்திருக்கிற மெஷர்மெண்ட்ஸ்டு அளவு பார்த்தீங்கன்னா 7 கப் மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். ஃபொயில் கப்ஸ் 7க்கு எங்களுக்கு தாராளமாகவே செஞ்சு கொள்ளையிலும். எல்லாத்தையுமே ஊற்றிட்டு நான் ரைஸ் குக்கரில் தான் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இந்த டைமில் ரைஸ் குக்கரை நீங்கள் நல்லா தண்ணியை வந்து பாயில் பண்ண வச்சுக்கோங்க. அப்போ எங்களுக்கு சுருக்கவே ஒரு 20 மினிட்ஸ் ஆக போக்கலே எங்களுக்கு நல்லாவே இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும். நான் இப்போ காட்டின கப்பரிக்கு தானே அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றி கொண்டீங்கன்னா சரி. இப்போ நான் ஸ்டீம் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். நீங்கள் பாருங்கள் எப்படி நல்லாவே வந்திருக்கி அப்படின்ட்டு. ஸ்டீம் பண்ணக்குள்ள அந்த லிட்க்கு வந்து ஒரு துணி ஒன்றை நீங்கள் போட்டு அதை வந்து கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டீம் பண்ணிக்கோங்க. பாருங்கள் வட்டலாப்பம் மாதிரியே சூப்பராகவே வந்திருக்கி. மேலால் வந்து கொஞ்சம் ப்ளெயினாகவே அப்படியே இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி சாப் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு வந்து இதுக்கு பிஸ்தா எது வேணும்னாலும் சேர்த்துக்கொள்ளையிலும். பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு. டேஸ்ட்டும் வந்து நல்லாவே இருக்கும். நாங்கள் இதுக்கு சுகர் ஆட் பண்ணுறதுல சாக்லேட் சேர்த்துருக்கிறனால பட்டரும் சேர்த்துருக்கிறனால டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். கட்டாயமாக ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உமன்ஸ்க்கு வந்து வீட்டில் இருந்தபடியே பிஸ்னஸ் செய்கிறதுக்கு சூப்பரான நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் எங்களோட சேனலில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை ஒன்றொன்றையும் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதுவும் வந்து அதிலே ஒரு ரெசிபி ஒன்று தான். இதையும் வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஏர்ன் பண்ணிக்கொள்ளவும் மேலும். இது ஃப்ரிட்ஜில் வைக்க வேணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு உடனே சேல் பண்ணவும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃப்ரிட்ஜில் வச்சும் உங்களுக்கு வந்து மிச்சம் நாளைக்கு வச்சுக்கொள்ளையிலும். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் உங்களுக்கு வந்து சுருக்கவே உங்களுக்கு சேல் பண்ணுறேன்டா இது வந்து ஈஸியாக இருக்கும், நல்லாவே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருக்கிறது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உடனே நீங்கள் இதை வந்து சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட சின்னவங்களுக்கும் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதில் என்ன சரி டவுட் இருந்துச்சுன்னா கட்டாயமாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து கட்டாயமாக ரிப்ளை பண்ணுவேன். அதோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ தான் புதுசாக சேனலை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye bye from my own world recipes. Thank you so much for watching.